வங்கதேசத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர் இயக்க தலைவர் உஸ்மான் ஹாதியின் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். இன்குலாப் மஞ்சா அமைப்பின் செய்தி தொடர்பாளரும் ஜூலை மக்கள் புரட்சியின் முக்கிய முகமுமான ஷெரீப் உஸ்மான் ஹாதி கடந்த வாரம் டாக்காவில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த அவர் வியாழக்கிழமை நள்ளிரவு உயிரிழந்தார். இந்த செய்தி பரவியதை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் தீவிர போராட்டங்களில் ஈடுபட்டனர். டாக்காவில் உள்ள மிக முக்கிய ஊடகங்களான புரோதோம் அலோ மற்றும் டெய்லி ஸ்டார் ஆகியவற்றின் அலுவலகங்கள் போராட்டக்காரர்களால் தீக்கிரையாக்கப்பட்டன. ஊடகங்கள் வெளிநாட்டு சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி தாக்கப்பட்டன. மேலும் மைமென்சிங் மாவட்டத்தில் இந்து மதத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிட்டகாங் பகுதியில் உள்ள இந்திய உதவி தூதரகத்தை போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக விசா வழங்கும் 2 மையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் சனிக்கிழமை நாடு தழுவிய தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்நிலையில் உஸ்மான் ஹாதியின் இறுதிச் சடங்கு டாக்காவில் நடைபெற்றது. டாக்காவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தின் தெற்கு பிளாசாவில் 2 மணி அளவில் இறுதிச் சடங்கு தொழுகையான ஜனாசா நடைபெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் மற்றும் மாணவர்கள் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். டாக்காவின் முக்கிய வீதியான மணிக் மியா அவென்யூ மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. பலரும் வங்கதேச தேசிய கொடியை ஏந்தியபடி உஸ்மான் ஹாதிக்கு அஞ்சலி செலுத்தினர். வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். குடும்பத்தாரின் விருப்பப்படி உஸ்மான் ஹாதியின் உடல் டாக்காவில் உள்ள டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் வங்கதேசத்தின் தேசிய கவிஞர் காசி நஸ்ருல் இஸ்லாம் கல்லறைக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. இது அவருக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த கௌரவமாக கருதப்படுகிறது. அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க டாக்காவின் முக்கிய பகுதிகளில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்திய தூதரகம் மற்றும் அரசு ஊடக அலுவலகங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள இந்திய மாணவர்கள், வர்த்தகர்கள் மற்றும் அங்கு பணியாற்றும் இந்தியர்கள் தேவையில்லாமல் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.